தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு அருமையான தாயாரை தெரியும். மகா இரக்கமுள்ளவர்கள். யார் அவரிடத்தில் தங்களுடைய துயரங்களை சொல்லிவிட்டாலும் உடனே ஐயோ பாவம் என்று சொல்வார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். மனம் இறங்கி தங்களுக்குரியவர்களை எடுத்து கொடுத்து உதவி செய்வார்கள். எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார்கள். சிலர் வேண்டுமென்றே ஏமாற்ற வந்தாலும் கூட அதை அவர்களால் கண்டுபிடிக்க முடிவதில்லை. ஐயோ பாவம் என்ற வார்த்தையோட உதவியும் வந்து கொண்டே இருக்கும். இப்படி பிழைக்க தெரியாதவர்களாய் ஏமாளியாய் இருக்கிறார்களே என்றெல்லாம் நான் எண்ணுவதுண்டு. ஆனாலும் கர்த்தரோ அவருடைய இரக்கத்தை பார்த்து அவருடைய குடும்பத்தை அதிகமாய் ஆசீர்வதித்தார். பிள்ளைகளை எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார். சொந்தமாக வீட்டு வசதி ஏற்படுத்தி அளவற்ற ஐஸ்வர்யத்தை தந்தார். ஆம், இரக்கமுள்ளவர்கள் நிச்சயமாகவே இரக்கம் வருவார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகத்தில் இரக்கமற்ற மனிதர்களாக இன்றைக்கு வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா கூட ஐயோ பாவம், அது அவ்வளோதான். யாராவது பிச்சைக்காரன் ஐயோ போனால் கூட ஐயோ பாவம். வார்த்தையினால தான் நம்ம சொல்றோம் தவிர கிரியைகள்னால நாம் முன் வரல. அது அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஐயோ பாவம் என்று சொல்வதோடு கூட அந்த கிரியைகளை வெளிப்படுத்தணும். அவன் அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்யணும். அதான் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். பரிசுத்த வேதாகமத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நாம் வாசித்து பார்த்தால், தன் வாசற்படியிலே பருக்களோடு வியாதியோடு மேசிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே பசியை ஆற்ற மனதாயிருந்த லாசருவுக்கு ஐஸ்வர்யவான் உதவி செய்யவில்லை. முடிவு என்னவாயிற்று? நரகத்திலே கிடந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு சொட்டு தண்ணீருக்காக கெஞ்சிய போது அதே ஐஸ்வர்யவானுக்கு இரக்கம் கிடைக்காமல் போயிற்று. இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமற்ற ஒரு நியாய தீர்ப்பே கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது. தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். நீதிமொழிகள் 18:23 வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. நீதிமொழிகள் 21:10 நம்ம வாசிக்கிறோம். அப்ப யாருடைய கண்களில் இரக்கம் இருக்கும்? துன்மார்க்கனுடைய கண்களில் அவனுடைய அயலானுக்கு இரக்கம் இல்லை. இப்ப யாருடைய கண்களில் இருக்கும்? நல்லா சிந்திக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானாய், பரிசுத்தனாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய சுபாவத்தை தரித்தவர்களாய் ஜீவிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம் வரும். அது மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாகவும் இருக்கும். இந்த ஒரு வசனத்திலேயே ஆழமான காரியம் இருக்கு. நீங்கள் இரக்கமுள்ளவர்களா, இரக்கமற்றவர்களா? நாம் எல்லாருமே இரக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தம். ஏன்னா அவர் நமக்கு இறங்கி இருக்கிறாரே. நாம் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் நமக்கு இறங்கி வந்து நமக்கு இரக்கத்தை காண்பித்து இன்றும் நமக்கு ஜீவனை தந்து புதுப்பித்து வாழ்வித்து ஐஸ்வர்யத்தை தந்து மேன்மை தந்து நல்ல வேலையை தந்து நல்ல சுகத்தை தந்து ஐஸ்வர்யத்தை விருத்தியடை செய்து தொழிலை விருத்தியடை செய்து வீடு வாசல் பங்களா கார் சொகுசான வாழ்க்கையை தந்திருக்கிறார. நம்ம இடத்துல இறக்க சுபாவம் இருக்கா? இறக்க சுபாவம் இருக்கும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எச்சி கையை கொண்டு காக்க வரட்ட மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. நாம நீதிமானா, துன்மார்க்கனா, சன்மார்க்கனா அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். நாமே தியானிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கள். கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு எஜமானுடைய கொடுமை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடின ஆண்டி ராக்கல் என்ற அடிமை ஒருவன்
ஒரு சிங்கத்திற்கு இரக்கம் பாராட்டினான். சிங்கம் காடுகளில் வசிக்கும். அது நடக்கும்போது கால்களிலே ஒரு முள் குத்தி மிகுந்த வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தது. அவன் அந்த சிங்கத்தை பார்த்து இரக்கமுள்ளவனாக பக்கத்தில் போய் இரக்கத்தோடு அருகில் சென்று தடை கொடுத்து முள்ளை எடுத்து எண்ணெய் பூசி குணமாக்கினான். சில வருடங்களுக்கு பிறகு அவன் சிங்க கவியிலே போடப்பட்ட போது அங்கிருந்த அதே சிங்கம் முதலில் பாய்ந்து வந்தது. ஆனால் அவனை அடையாளம் கண்ட போதோ அவனுக்கு தீங்கு செய்யாமல் நக்கி கொடுத்தது அவன் உயிரை காப்பாற்றியது. அன்பார்ந்தவர்களே, நாம் இரக்கம் செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு இறங்கக்கூடியவர்கள். தேவன் நமக்கு இறங்குனாரே. நாம் பாவிகளாக இருக்கும்போது, துன்மார்க்கனாக இருக்கும்போது, தேவனுக்கு சத்ருவாக இருக்கும்போது, தேவனுக்கு விரோதியாக இருக்கும்போது, தேவனுக்கு தூரமாக இருக்கும்போது, தேவனை விட்டு விலகி இருக்கும்போது தேவன் நமக்கு இறங்கினாரே. இப்போ நாம் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். மத்தேயு 9:13 மத்தேயு 12:7 வாசிக்கும்போது கர்த்தர் பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறார். என் ஆண்டவர் கடன் கொடுத்தவனை பற்றிய ஒரு ஊமை சொன்னார். ஒரு எஜமான் தன்னிடத்தில் 10,000 தாலந்து கடன் வாங்கினவனை மன்னித்தான். ஆனால் மன்னிக்கப்பட்டவனோ அவனிடத்தில் 100 தாலந்து வெள்ளி காசு பணத்தை கடன் வாங்கினவனுக்கு மன்னிக்காமல் அவனை காவலில் போடுவித்தார். அதை கேள்விப்பட்ட எஜமானுக்கு கோபம் வந்தது. நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலையாட்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான் என்று மத்தேயு 18:23-35 வரை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவரிடத்துல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. அவர் இரக்கமுள்ளவர். அவருடைய இரக்கத்தின் சுபாவம் நமக்கு வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். வேதம் சொல்லுது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஐயோ, யாருமே எனக்கு இறங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, யாருமே என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு கண்ணு கூட எனக்கு இறங்க மாட்டேங்குதே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, இவ்வளோ துக்கப்படுறேனே, யாரும் எனக்கு இறங்கி ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா சற்று அதை திருப்பி பார்க்கும்போது நாம் மற்றவர்களுக்கு இறங்கவில்லை என்பதுதான் உண்மை. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:45 இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவனிடத்தில் பாரபட்சம் கிடையாது, பட்சபாதம் கிடையாது. அவருக்கு எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். அவருக்கு இந்துனியும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, கிறிஸ்தவனையும் கிடையாது. அவருக்கு எல்லாரும் இந்த பூமியில அவருடைய பிள்ளைகள் தான். அதனாலதான் சூரியனை உதித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, பனி பெய்தாலும் சரி, எல்லாமே எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. அதனால இந்த நாட்களிலே நாம் இரக்கத்தை செய்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவோம். நாமும் இரக்கத்தை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நம்ம இருதயத்தில் ஒரு நல்ல சுபாவம் இருக்க வேண்டும். அது இரக்க சுபாவம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கிற ஒரு இருதயம், உதவி செய்கிற இருதயம், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற இருதயம் நமக்கு இருக்குமானாலும் இரக்க சுபாவம் நல்லா இருக்கும். யாரிடத்துல இரக்கம் இருக்குதோ அவனிடத்துல ஐஸ்வர்யம் இருக்காது. யாரிடத்துல இரக்கம் இல்லையோ அவனிடத்துல ஐஸ்வர்யம் பெருகும். அவன் பெரிய பணக்காரனா இருக்கான்னு நினைக்காதங்க, அவன்கிட்ட ஈவு இறக்கமே இருக்காது. அந்த பணம் அவனுக்கு உதவாது. துன்மார்க்கன் சேர்க்கறதெல்லாம் நீதிமானுக்குன்னு சொல்லப்படுது. அதனால் அன்பார்ந்த பிரியமானவர்களே, வேதத்தை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம், கடைபிடிப்போம், முயற்சிப்போம், நம்மை தாழ்த்துவோம், மற்றவர்களுக்கு இறங்குவோம், நாமும் இரக்கம் பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.